அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஷனா லாக்ஸ் சமையல் நேரம். இன்றைக்கி நாம் இந்த காணொலியில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முட்டை வச்சு ரசத்துக்கு சாம்பாருக்கு ஏற்றவாறு எப்படி ஒரு சைடிஷ் செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், வேக வைத்த முட்டை. அந்த முட்டையை நம்ம இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வெட்டிடக்கூடாது, ஜஸ்ட் கீறி மட்டும்தான் விடணும். இதே மாதிரி எல்லா முட்டையும் நான் வெட்டி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் எப்படி வெட்டியிருக்கேன்னு சொல்லி. இப்படி தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எல்லா முட்டையுமே அழகாக கீறி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் கீறி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து அதை வதக்கி விட்டுக்கலாம். சின்ன சீரகம் நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதுதான் இப்போது இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வெங்காயம் வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருவோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக இதில் இப்போது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சியோட பச்சை வாடைகள் எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு லாங் ரெட் சில்லி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இப்போது நாம் ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா பழுத்திருக்கணும். அந்த மாதிரியான தக்காளி பழம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் தக்காளி பழம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்துருச்சு பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போது இதில் நாம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இது ரெண்டையும் நம்ம நல்லா இப்போது வறுத்து விட்டுக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு சரியாக ஒரு 3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் டியூமரிக் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர் அண்ட் தென் 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேகட்டும். அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போது தான் நல்லா வெந்து வரும். நான் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் வேக வச்சுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கணும். இதில் இப்போது நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவுக்கு தேவையான அளவுகள் நம்ம தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் மசாலா நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் 3 தடவை தண்ணி 150 ml சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் தொக்கு இன்னும் விதவிதமாக செய்வாங்க. நான் நாங்கள் எப்படி முட்டை தொக்கு இங்கே செய்வோமோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தண்ணி எல்லாமே சேர்த்தாச்சு பாருங்கள். சரியாக 150 ml தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும். இப்போது இதை நாம் ஒரு 5 நிமிஷம் இப்படியே வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். அந்த தண்ணி ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் திரும்படியும் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 7 நிமிஷம் கிட்ட இப்படியே விட்டுருங்க. எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா அந்த எண்ணெய்லாம்? இப்படி தான் இருக்கணும். இந்த பதம் தான் பார்த்தீங்கன்னா மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சரியாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது காய்ஸ். இது சப்பாத்தியில் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த முட்டை தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுருங்க. விட்டுட்டா பார்த்தீங்கன்னா அதோட எண்ணெய் திரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இந்த பதத்தில் தான் காய்ஸ் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷானா லாக்ஸ். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.